அனைத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்டர்களுக்கும் வணக்கம். உங்களுக்கு லீவ் டேஸ் லீவ் டேஸ் தான். எப்போ அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கும்போது அது லீவ் டேஸ் தான். நீங்களே போய் பிளாக் கோஆர்டினேட்டருக்கெலாம் கால் பண்ணி, இன்றைக்கி நாங்களுக்கு லீவா, எங்களுக்கு ஸ்கூலாக, நாங்கள் வரணுமா வர வேணாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. நீங்கள் லீவ் விட்டாலும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்க போகிறீங்க. வீட்டில் லீவ் இல்லைனாலும் வீட்டில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்க போகிறீங்க. அதுக்கு நான் அவங்க சொல்கிற இடத்துக்கு தான் போகணுன்னு என்னங்க இருக்குது? நீங்கள் இருந்த இடத்துல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. அதை விட்டுட்டு ஏங்க இப்படி கொஷின் மேலே கொஷின் போட்டு நீங்களாக நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தலையில் நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கிறது. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க, சரிங்களா? அதாவது புதுசாக வேலைக்கு இது வரைக்கும் போகாமல் இருந்து வேலைக்கு போயிருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் உங்கள் ஆர்வ கோளாறுக்கும் ஒரு அளவு இருக்குது. வீட்டில் உட்காந்து செய்யுங்க அதே வேலையை. இப்போ இங்கேருந்து போயிட்டு ஒரு இடத்துல போகிறீங்க அப்படின்னா, அவங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா வேலையை நீங்கள் செய்யணும். இப்போ உங்கள் ஸ்கூல் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்கூலுக்கு அவங்க எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை நீங்கள் செய்ய சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். உங்களுக்கு புரியுதா புரியலையா? எக்ஸ்ட்ரா ஒர்க்கு செய்யறதுக்கு ஏன்பா இப்படி 9,700 சம்பளத்துக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்கப்பா. உங்கள் வேலையை முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களால் முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் நீங்களாக கேள்வி கேட்டு நீங்களாக மாட்டிக்கிறீங்கன்னே புரிய மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சேலரி பற்றி கேட்குறது சில பேர் கௌரவ குறைச்சி தான் நினைக்கிறீங்க. 2 மாதத்துக்கான சம்பளத்தை கேட்குறது அப்படிங்கிறது அவங்கவுங்களோட தார்மீக உரிமை, சரிங்களா? நான் செஞ்ச வேலைக்கு தான் நான் ஊதியத்தை கேட்குறேனே தவிர, நான் யார்கிட்டையும் போயிட்டு எனக்கு 100 கொடு, சும்மா கொடுங்கலாம் நான் கேட்கவே இல்லை. என்னோடய சம்பளம் என்னவோ அதை கொடுங்க, டைமுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குறது ரொம்ப குறைவான சம்பளம், நேரத்துக்கு கொடுங்க, வைக்கிற வேலை அதிகம், எனக்கு மன உளைச்சல் அதிகம், குடும்ப சூழ்நிலை எனக்கும் இருக்குது, அதை தான் நான் சொல்கிறேன். அதை சில பேர் சேலரின்னு யாருமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கேட்டால் தான்ப்பா அவங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்க. அவங்க கேட்டால் தான் அவங்களோட ஹையர் அஃபிஷியலுக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு தீர்வு கிடைக்கும், சரிங்களா? எதுவுமே கேட்காம இருந்தோம்னா எப்படிப்பா யாரும், அதாவது எப்போ சம்பளம் தருவாங்கன்னு கேட்கல, என்னப்பா தப்பு இருக்குது? 60 நாள் வேலை செஞ்சுட்டீங்க, 2 மாதம் சம்பளம் பெண்டிங்கில் இப்போ நிற்கிது. இன்னும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்சுக்கு சேலரியே ஃபஸ்ட்டு மந்த் ஜூன் ஜூலை சேலரி எனக்கு கிரெடிட் ஆகல. அப்போ சேலரி கேட்காம எப்படிப்பா இருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நான் ஒரு 6 மாதம் கழிச்சு போட்டால் பரவாயில்லையா? இதே உங்களுக்கு போட்டால் பரவாயில்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு நிறுத்தி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா பிரச்சனையும் கேள்வி கேட்டால் தான் சரி பண்ணுவாங்க. கேட்கவே கூடாது அப்படின்னா எதுவுமே கிடைக்காது, சரிங்களா? நம்ம ஒன்றும் இங்கே அவங்கள ப்ரெஷர் பண்ணிலாம் கேட்கல. எங்களுக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்குறோம். அதை கூட கேட்கக்கூடாதுன்னு சில பேர் போட்டுட்ருக்கீங்க. எப்படி போய் கேட்காம இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, லீவுனா நீங்கள் லீவை ஒரு நாளாவது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா தான் மைண்டு ரிலாக்ஸ்டாக அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கு தான் ஆகும். உங்களுக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையாக லீவ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒர்க் இருக்கா, நீங்கள் வீட்டிலே பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் லேப்டாப் போய் இப்போ ஹெச்எம்கிட்ட லேப்டாப் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை ஹெச்எம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்நேரம் அவங்க லீவ் போட்டு வெக்கேஷனுக்கு போயிருப்பாங்க. அவங்கள போய் நம்ம டார்ச்சர் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு டீச்சர்ஸ் கோஆப்ரேட் பண்ணணும். நம்மளோட இருக்கிற, அதாவது நம்ம சுமூகமாக அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் நம்ம ஒரு சுமூகமான உறவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம வேலைக்கு டேட்டா கிடைக்கும். இல்லைனா அந்த டேட்டா கொடுத்தா தான் நம்மளால் வேலையை முடிக்க முடியும். நம்மளே எந்த வேலையும் தனியாக எந்த பட்சமும் யாரையும் பார்க்காம இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நமக்கு எல்லாரோட கோஆப்ரேஷனும் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி போகணும். இது கூட தெரியாமல் என்னப்பா ஒர்க் பண்ணுறீங்க? உண்மையாலுமே எனக்கு சில பேர்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கு யூடியூப் இருக்குது, டவுட்னா யூடியூப்பில் கேளுங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் ராத்திரி 11 மணி வரைக்கும் டவுட் போடுறீங்க குரூப்பில். எதுக்குப்பா ராத்திரி 11 மணி வரைக்கும் டவுட் கேட்குறீங்க குரூப்பில்? இதெல்லாம் ரொம்ப, அதாவது என்னென்னா, அதாவது ஒர்க்கை முடிக்க சொல்கிறாங்க, நீங்கள் அந்த டைமை முடிச்சிடுங்க ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே. இதுக்குள்ளே நம்ம ஒரு 10 மணியா 9 மணியா அதுக்குள்ளே நம்ம ஒர்க்கை முடிச்சிக்கணும்னு முடிங்க. நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு ஸ்கெடியூல் போட்டுக்குவாங்க. லீவ் இல்லையா அது உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு யாரும் அதை எக்ஸகரேட் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டயே ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு, அதாவது யார்கிட்ட கேட்கக்கூடாது, அவங்கள்ட்டே லீவ் இல்லையான்னு கேட்குறீங்க. புரிஞ்சு பண்ணிட்டீங்களா புரியாமல் பண்ணிட்டீங்கன்னே தெரிய மாட்டேங்குதுப்பா. ரொம்ப நன்றி.